அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா 7 கடல்களை படைத்தான். ஆனால் அவனை அஞ்சி அந்த சிந்துகின்ற அந்த கண்ணீர், ஒரு துளி கண்ணீரை தான் விரும்புகிறான். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய விஷயம். 7 கடல்களை படைத்தவன் ஒரு சின்ன கண்ணீரை, ஒரு துளி கண்ணீரை பார்த்து அதை விரும்புகிறான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் கடல் எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆழம், எவ்வளவு அலைகள், முடிவே தெரியாத தண்ணீர். அதையெல்லாம் படைச்ச அல்லாஹுக்கு ஒரு சின்ன கண்ணீர் தான் பிரியமானதாக இருக்குது. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய விஷயம். இந்த அடியான் சிந்துகின்ற அந்த கண்ணீர் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதன் அளவுக்காக இல்லை, அதுக்குள்ள இருந்த அந்த வலி, அல்லாஹ் நீங்க அழைக்கின்ற அந்த வலிக்கால் வரக்கூடிய அந்த கண்ணீர், அந்த கண்ணீருக்குள்ள இருக்குது. என்ன இருக்குது? அடக்கம், அச்சம், அன்பு, தாழ்மை, இதெல்லாம் அந்த கண்ணீரில் இருக்குது. அந்த கண்ணீரை அல்லாஹ் சொல்றான். நம்ம நிறைய நேரம் இபாதத்துக்களை நம்பர்ல தான் பார்க்குறோம். எவ்வளவு ரக்காத் நான் தொழுதேன், எவ்வளவு துவா, எவ்வளவு நான் ஹைராத் சேரிட்டி கொடுத்தேன். ஆனால் அல்லாஹ் கவுண்ட் பண்ணுறது அந்த ஆக்ஷன் இல்லை, அந்த இதயம். அந்த இதயம், என் அன்பு சகோதரர்களே, இரவுல யாரும் பார்க்காத நேரத்தில் விழுந்த ஒரு கண்ணீர் பகலில் எல்லாரும் பார்க்க நல்ல செயல்களை விட அந்த வெயிட் அந்த கண்ணீருக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த கண்ணீர் என்ன சொல்லுது? அந்த அல்லாஹுக்காக பயந்து சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் சொல்லுது, யா அல்லாஹ், நான் சின்னவன், நீ பெரியவன், நீ பெரியவன், உன்னை இழக்க எனக்கு பயம். கண்ணீர் வராதது கெட்ட மனசுன்னு இல்லை, ஆனால் கண்ணீர் வர முடிகிற மனசு உயிரோடு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்று நம்மையே கேட்டு பார்ப்போம். நம்ம கடைசியா அல்லாஹ் நம்ம மனசை எப்போ நடுங்க வைச்சான்? கடைசியாக நம் கண் எப்பொழுது தாழ்ந்தது? துக்கத்தால் இல்லை, அவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து எப்பொழுது நாம் கண்ணீர் சிந்தினோம்? அல்லாஹ்க்கு கடல் வேண்டாம் சகோதர சகோதரர்களே, அவனுக்கு வேண்டியது உண்மையான மனசு. அது ஒரு கண்ணீரா வந்தாலே போதும், அல்லாஹ் உங்களை விரும்புவான். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.